உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன 12 ராசி சகோதர சகோதரிகளே, இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். உங்களுடைய கேள்விகள் யூடியூப்பில் உள்ள வீடியோக்களுக்கு அது என்னை பொறுத்தவரை அதுக்கு சரியான பதில் சொல்வது என்னுடைய கடமை அல்லவா. மகேஸ்வரின் எப்போ கேட்குறாருன்னா 5ஆம் தேதி 1வது மாதம் 2025 இந்த பதிவு யார் இப்போதைக்கு மேலே கேள்வி கேட்டிருக்காங்களோ அதை நான் பதில் சொல்கிறேன். ஒரு 14 hours பிஃபோர் 2025 மீனம் புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு, சார் நானும் மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், கன்னி லக்கணம், ஜோதிடம் படிக்க முடியுமா? மனதில் ஏறவே மாட்டாங்குது சார். ஏஜ் 41, ஜோதிடத்தில் ஆர்வம் அதிகமாக வருகிறது. அதாவதுங்க, லக்கணத்திற்கு 7ல் சந்திரன், லக்கணத்திற்கு 10 கூடையவன் புதன், கன்னி லக்கணம். அற்புதமான ஜோதிடர்களாக இருக்காங்க, நல்ல அனுபவமாக ஒரு டெக்னிக்கலாக புதன் அட்வான்ஸ்டு மெத்தடாலஜியில் தான் இருக்காங்க. நீங்கள் தாராளமாக படிக்கலாம். பட் மண்டையில் ஏன் ஏற மாட்டேங்குது அப்படிங்கிறது சந்திரனோட யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ எனக்கு சந்திரன் எல்லாம் குரு பார்வையில் இருக்கும். பட் சிறு வயசுலேயே 18, 19 படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஆர்வம் இருக்கணும், அந்த வேட்கை இருக்கணும். அந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஜோதிடத்தில் அவங்க சிறந்து விளங்குவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஹாபியாக தாராளமாக படிக்கலாம். கீதா, நடக்க போவது என்ன? மகரத்தை பார்த்துட்டு, சார் ஐயம் மகர ராசி, மகர லக்கணம், 42/8/7.82 போடுறாங்க. எனக்கு புரியல. எனக்கு ஏஜ் 42. ரைட். எப்படி இருக்கும் இந்த வருஷம்னு பொதுவாக கேட்குறீங்க. நீங்கள் ஒருவேளை மலேசியாவாக இருப்பீங்களோ? ஏன்னா அங்கே அப்படி தான் ஒரு ராசியை சொல்லிவிட்டு எனக்கு இப்போ எப்படியா இருக்குன்பாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியணும்னா தசை புத்தி அந்தரம், அதுதான் லைவ் பார்க்குறீங்க இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு 25 பேருக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். மாதம் 100 பேருக்கு இலவசமாக லைவில் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஜாதகருடைய கேள்விக்குண்டான பதிலை திசாபுத்தி அந்தரம் சொல்கிறத பார்க்குறோம். தசாபுத்தி அந்தரம் நடக்கிற கேள்வியை ஜாதகர் கேட்குறத பார்க்குறோம். தெளிவாக இருக்கணும், கேளுங்க, அதில் சொல்கிறேன். ஐயா, உங்கள் வாக்கு பழிக்கட்டும். கடக லக்கணம், தசாபுத்தியும். கண்டிப்பாக என்னுடைய ஆய்வு மெய்யான ஆய்வாக இருக்கிறது, அதனால பழிக்கும். ஆய்வு தான் முக்கியம். ரைட். அடுத்தது, நீங்கள் மட்டும் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் சரியாக சொல்லிவிட்டால் இதற்கு பிறகு உங்களை கேட்காமல் எந்த விஷயமும் என் வாழ்க்கையில் நடக்காது. உங்களை கலந்தாய்வுக்கு பிறகுதான் நான் ஒரு முடிவை எடுப்பேன். என்னுடைய ஒவ்வொரு முடிவுகளிலும் வாழ்த்துக்கள். அதாவது கடந்த காலத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. எனக்கு என்ன அமைப்பு இருக்குங்கிறது ஜாதக அலங்காரம் புக்கில் வாக்கு ஸ்தானாதிபதி புதனுடன் கூடி கேந்திர திரிகோணங்கள் ஏறிடில் வருங்காலம் அறிபவன், மறைபொருளுக்கு விளக்கம் கொடுப்பவன். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறீங்க, துபாயில் இருக்கிறீங்க, கடகராசி, அங்கே இருந்துக்கிட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட் அதுதான் எனக்கு தெரியுது. கடந்த காலம் சொல்லலாம் சாமி, கதைகள் நிறைய இருக்குது, நிறைய சொல்லலாம். மலேசியாலாம் ஐயா நீங்கள் கொஞ்சம் கடந்த காலத்தில் நடந்து சொன்னீங்கன்னா தானே எதிர்காலத்தை நம்புறது. அவசியமே இல்லை. எதிர்காலத்தில் நான் சொன்ன பலன் போன வாரம் லைவில் ஒரு டாக்டர்னுடைய அம்மா சொல்கிறாங்க, என் பையனுக்கு லைவில் தான் கேட்டேன், அதே மாதிரி கல்யாணம் அமைஞ்சிருச்சுங்கிறாங்க. அது வருங்காலம். அப்புறம் நம்ம பேர் நல்ல பேர் திடீர்னு வரமாட்டேங்குது. அரவிந்தா, ஆமாம் சார், நீங்கள் இந்த தேதிக்குள்ளார வேலை கிடைக்கும் வெளி மாநிலத்துன்னு சொன்னீங்க, ஆந்திராவில் வேலை கிடைச்சிருச்சு. அந்த 31ஆம் தேதி எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது, அப்போ தான் உங்களை நினச்சி கூப்பிட்டேங்கிறாரு. வருங்காலம் முக்கியம், நிகழ்காலம் முக்கியம். நிகழ்காலம் சரியாக இருந்தால் தான் வருங்காலத்தை சரியாக அமைக்க முடியும். அவரே தான் கேட்குறார். சில பேர் நவரத்தனங்களும் ஒரு மோதிரத்தில் அணிந்திருக்கிறார்கள், நான் பார்த்து இருக்கிறேன், அதுவும் ஒரு ஜோதிடர்களின் அறிவுரையை கேட்டுங்கிறாங்க. ஜெம் ஸ்டோன் அப்படிங்கிறது ஒருத்தருடைய நம்பிக்கை. இஸ்லாமியர்கள்லாம் ஜேடு அல்லது ஜேட்டுன்னு பச்சை நிற கல்லை அணிந்திருப்பாங்க. அது புதனை பலப்படுத்துறதுக்காக. அவர்கள் மேக்சிமம் இஸ்லாமியர்கள்லாம் வாணிபம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க, வியாபாரம் செழிப்பதற்காக. இப்படி ஒரு லாஜிக் எடுத்து பார்க்குறோம்.
அது போட்டதுனால கிரகங்களோ எதுவுமே மாறாது. தனுசு லக்கணம் கடகராசி எப்படி இருக்கும்? அது கடகம் ராசி ஆயில்ய நட்சத்திரம், தனுசு லக்கணம், லக்கணத்திலே கேது இருக்குங்கிறார். லக்கணத்துல கேது, உங்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல. ஓகே, கேள்வியே காணும் இதில். ஐயா, நான் விருச்சிகம் ராசி, கேட்ட நட்சத்திரம், சிம்ம லக்கணத்தில் கேது இருக்கு. லக்கணம் கேட்டால் என்ன பலன்? இதுக்கு பலன்னாக்க தோஷம்லாம் எதுவும் கிடையாது. லக்னத்தில் ராகு கேது இருந்தால் ராகு கேது தோஷம்னு திருப்பூர் சைடு சொல்கிறாங்க, கன்னியாகுமரி சைடு இல்லை. லக்னத்தில் கேது, லக்னத்தில் எந்த கோள்களும் இருக்கக்கூடாது. எனக்கு எந்த கோள்களுமே லக்னத்தில் இல்லை. ஆக நான் எதுவுமே எந்த விமர்சனத்துக்கும் ஆளாகிறது இல்லை, விமர்சனத்தை கண்டு பயப்படுறதும் இல்லை, யாரையும் விமர்சனம் பண்ணுறதில்லை. அந்த இடத்துல கேது இருந்தால் டோட்டலாக எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வரல கேது, அதனால் அதை தோஷம்னு சொல்கிறோம். ரிசர்ச் தேவையில்லாமல் ஆராய்ச்சி. அவங்க அப்பா சொல்லுவார், தேவையில்லாமல் எதுவும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சார். இப்போ கடகராசி, அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு, பிஹெச்டி. அவர் அப்பா நான் பார்க்குறேன், அவருங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு டீ டம்ளர் கூட, தம்பி இந்த அப்பா டீ குடிங்கிறாரு. அந்த டீயை கையில் பிடிச்சிட்டு மனுஷன் நடந்துகிட்டே இருக்கிறாரு. நானும் பார்க்குறேன், அவரும் பார்க்குறாரு. சார் நல்லா பாருங்கள் சார், அவ்வளோ சீக்கிரம் குடிக்க மாட்டாங்கிறார். இவர் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறார். என்னன்னு பார்த்தா அவர் ஒரு ஜுவாலஜி பிஹெச்டி படிக்கிறார், அந்த ரிசர்ச்லேயே இருப்பார். இப்போ அவர் ப்ரொஃபஸராக இருக்கார் கோயம்புத்தூரில், அது வேற விஷயம். அதுதான் தோஷம்னு எடுத்துக்காதீங்க. தனுசு லக்கணம் 5ல் சனி இருக்கு. அப்போ சனி பெயர்ச்சி 5 எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்குறாரு. அதாவதுங்க, தனுசு லக்கணத்துக்கு 5ல் சனி மேச ராசியில் இருக்கும். உங்களுக்கு இன்னும் 2.5 வருஷம் கழிச்சு வரும். உங்கள் லக்கணத்துக்கு அதை பார்க்கக்கூடாது, கோச்சார பலனு ராசிக்கு எங்கே இருக்குன்னு பாருங்க, சரியா? இல்லைன்னா குழப்பமாயிடும். எனக்கு தனுசு லக்கணம் 7.5 விலகியாச்சு, மீன ராசி 7.5 துவங்குதா, 2 7.5 ஆயிடும் இல்லையா? காட் பிளஸ்ஸிங், சேம் டு யூ சார். கன்னி ராசிக்கு ரகோத்தமன் சார், டியர் ஆலயம் சுவாமிநாதன், மை ஹார்ட்ஃபுல் பெஸ்ட் ஹாப்பி நியூ இயர் அண்ட் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ரே ஹரிவாய் குரு பிளஸ் டு கிவ் குட் ஹெல்த் வெல்த். ஸ்ரேயாஸ் டிஎஸ்ஆர், 77 வயது பெரியவர். நன்றி ஐயா, உங்களுடைய பிளஸ்ஸிங் வாழ்த்துக்கள். அப்போல்லாம் நான் பெரியவர்கள்ட்டெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது பணமே கேட்க மாட்டேன். இல்லை சீனியர் சிட்டிசன் வேண்டாங்க, நீங்கள் நான் எப்படி சொன்னது கரெக்டாக இல்லையா, வாழ்த்துங்க போதும்பேன், நீங்கள் நல்லா வருவீங்கம்பார். இந்த மாதிரி இவருடைய வாழ்த்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நாம் கொடுத்து வச்சிருக்கணும். 2025 சிம்மம் புத்தாண்டு மோகனகுமாரி, தேங்க்யூ சார், ஹாப்பி நியூ இயருங்காங்க. சேம் டு யூ. ராஜா கிருபா. ஹர்ஷனா, கடக லக்கணம், சிம்ம ராசி. உயிரை எடுத்துக்கொள்ளுமாறு வேண்டுகிறேன். ஏயா என்னாச்சு? நான் தான் யமனா அல்லது சித்திரகுப்தனா? ரெண்டுமே கிடையாது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்றேன். எடுக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு ரெண்டுமே மனிதனுக்கு உரிமை இல்லை, அது காட் அவங்க வேலை. ஆனா காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க காப்பாற்றப்படுவீங்களான்னு பார்க்கலாம். கேள்வி எப்படி பார்த்தீங்களா? ஹர்ஷனா, கடக லக்கணம், சிம்ம ராசி, 3/6/78. பத்து 35 சென்னை. ஏன் இவங்க அந்த கேள்வி கேட்டாங்க? 8 லக்னாதிபதி 8லயோ 8 கூடியவங்க லக்னத்திலேயே இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ லக்னாதிபதியும் 8ஆதிபதி இந்த தொடர்புகள் எதாவது இருக்கணும். கடக லக்கணம், சிம்ம ராசிலேயே 3 ஜூன் 1978, 10:35. மேச ராசி. இவங்க சிம்ம ராசின்னு தப்பா சொல்றாங்க. குழந்தைங்க இருக்கு, 2 குழந்தைங்க. அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மாவும் அவங்க கூட இல்லை.
சிஸ்டரும் வந்துட்டு அவங்கள விட்டு விலகிட்டாங்க. பட் இவங்க டேட் ஆஃப் பர்த் தப்பாக சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரில. ஆனால் லக்கணம் கடகம் தான். கடக லக்கணங்கிறது கணவன் மனைவி ஃபேமிலி லைஃப் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது. கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. ஹர்ஷ்னா, விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர். சேம் டு யூ. நன்றிகள் கோடி ஐயா, தேங்க்யூன்னு விஜய், நன்றிகள், வாழ்த்துக்கள். கௌசல்யா, கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணலாமா? கடகராசி, ரிஷப லக்கணம், பூச நட்சத்திரம் சொல்லுங்க சார். நிறைய லாஜிக் இருக்கு சாமி. டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் போட்டிங்கன்னா சொல்லலாம். கன்னி ராசி, புத்தாண்டு பலன்கள், இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன், தேங்க்ஸ் சொல்கிறாரு, வாழ்த்துக்கள். பரிவர்த்தனை யோகம் என்ன செய்யும் சார்? மை டாட்டர் மோனிஷா, துலா லக்னம், சிம்ம ராசி. பரிவர்த்தனையெல்லாம் பார்க்கணும் சாமி, நீங்கள் முட்டையாக கேட்டிருக்கிறீங்க. மன்னார் சாமி அவர்கள் விருச்சிக லக்கணம், தசாபதி. ஐயா எனக்கு துலாம் ராசி, விருச்சிக லக்கணம். இப்பொழுது சனி நடக்கிறது. எப்படி சார் இருக்கும்? சனி நடக்கிறதுனா சனி திசையா அல்லது என்னங்கிறது கேள்வியில் விவரம் தேவை, விளக்கம் தேவை. மஞ்சு பிரவீன், ஐ பிலாங் டு சாஃப்ட்வேர், ஆனால் ஜாப் சேஞ்ச் ட்ரை பண்ணுறேன், அமையவே மாட்டேங்குது. நிறைய பேர் 2024 கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்போ கொண்டு போனால் 2025 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எப்போதான் கிடைக்கும்னு ரொம்ப ஸ்ட்ரகிள். மஞ்சு பிரவீன், டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு ஹரிகரன் சொல்கிறாரு. சேம் டு யூ. எவரி இயர் நத்திங் குட் ஹேப்பன். ஒவ்வொரு வருஷமே எனக்கு வந்து நல்ல விஷயங்கள் இல்லைங்கிறாரு. புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு கன்னி ராசி, அதே மீன ராசி வந்து தேங்க்யூ சார் சொல்கிறாரு. கலையரசன் நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கிறார், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அப்படின்னு கோபூர் கடகம். அர்த்தாசம சனி என்ன செய்யும்? தனுசு ராசி. அது அவங்களுக்கு நன்றிகள் சொல்லி, அடுத்தது ஜாஃபர் என்ன கேட்குறாருன்னா, ஐயா வணக்கம், இன்னும் நான் திருந்தவில்லையா அல்லது இந்த ராசியை அப்படிதானா என தெரியவில்லையாங்கிறார் ஜாஃபர். என்ன இதில் போட்டிருக்காரு? தனுசு ராசி. அதாவது திருந்துறதுன்னு இல்லைங்க, தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் குருவோட ராசி. கொஞ்சம் அசால்ட்டுத்தனம், அதுபோக நல்ல பக்தி, ஒழுக்கம், நேர்மை எல்லாம் இருக்கு. எப்படி திருந்துறது? உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் லக்கணத்தை பார்க்கணும். அதை வச்சு நான் ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன். ஒரு முறை முடிஞ்சால் சந்திப்போம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். கிருஷ்ணவேணி அவர்கள், சூப்பர் சார், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு கன்னிராசி சூரியகுமார் சொல்கிறார், வாழ்த்துக்கள். தேவா வெரி நைஸ் வீடியோன்னு சொல்கிறார், சூப்பர். சிம்மம், மீனாட்சி, வேறு பெண்ணுடன் கணவர் சென்று விட்டார், வருவாரா மீண்டும்? வேறு பெண்ணுடன் ஏன் சென்றார் என்பது அவருடைய ஜாதகத்தை பார்க்கணும். வேறு பெண்ணுடன் செல்வதற்கு என்ன காரணம் என்பது உங்க ஜாதகத்தை பார்க்கணும். முதல்ல உங்க 2 பேர் ஜாதகம் தான் தீர்மானிக்கும் அது வருவாரா இல்லையா அப்படின்னு. நீங்கள் வேறு திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த மோகன்ராஜ் அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த அதுலேயே, அதாவது கமெண்ட்ஸ்லேயே சப் கமெண்டா இவர் உள்ள வர்றாரு. பட் இவர் ஜோதிடரா இல்லை ஆலோசகரான்னு தெரியல. உடனே ஹர்ஷனா வந்துட்டு சேம் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. ஹர்ஷனாவுக்கு நான் என்ன சொன்னேன், உங்களுடைய ராசி தப்பாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் டயத்தை எனக்கு அனுப்பி விடுங்க. ஹர்ஷனாவை தான் நான் பர்சனலாக என்னோடய வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க, பார்த்து சொல்கிறேன். அப்புறம் டோன்ட் ஃபைட் வித் லவ் தட் இஸ் கான், ஃபைன் லவ் எல்ஸ்வேர் இட் இஸ் யூஸ்லெஸ் அப்படின்னு போடுறாங்க. அதாவதுங்க, உறவுகள், நட்புகள், உறவுகள் கசந்ததா அப்படின்னு அந்த சிம்ம ராசிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 50,000 பேர் பார்த்ததில் இந்த பதிவுகள். கன்னிராசி, சத்தியமாக சொல்கிறேன், யாரை நம்புவது என்று தெரியல. ஆனால் இது அனைத்தும் கன்னிராசிக்கு ஒரு ஏமாற்றம் தான் மிச்சம். அதான் நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். அடுத்தது வீடியோ வரும், நில், கவனி, செல். இதெல்லாம் இதில் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான நமக்கு பதில். எங்கே நிற்கணும் இந்த உலக வாழ்க்கையில், பயணத்தில், நம்ம அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுறதில்ல, முடிவு எடுக்கிறதுல, ஒரு செயல் செய்கிறதில்ல, எங்கே நிற்கணும், எங்கே கவனிக்கணும், எங்கே செல்லணும்,
இந்த வீடியோ 2 வருஷமாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இன்னும் போட முடியல. இந்த 2025க்காக தான் காத்திருந்தேன். நிறைய உள்ளக்குள்ளார டிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கண்ணியான் ஏய்க்கப்படுவான்ங்கிற பழமொழியை உடைப்போம். எல்லா சச்சின் டெண்டுல்கருடைய சாதனையை இன்னொருத்தர் விராட் கோலின்னு வந்து உடைக்கிறாரு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த பழமொழிகள் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் உடைக்க ஆரம்பித்தோம்னா தான் வாழ்க்கையில் கண்டிப்பாக நமக்கும் ஒரு மாற்றம் இருக்கிறது. மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லைன்னு புத்தர் சொன்னார். எனவே மாறுவோம். இந்த மாறும் இந்த உலகத்திலேயே மாற்றம் என்பதில் மாற்றமில்லை. அது நல் மாற்றமாகவும் உங்களுடைய முன்னேற்றமாகவும் அமையும் என்று கூறி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி இன்னொரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.